அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளது. சமீப காலமாக பார்த்திங்கன்னா, அந்த வெறி நாய்க்கடி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு தெரியாத இடத்துல நம்ம நடந்து போயிட்டுருப்போம். அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு நாய் குலைக்கும், கடிக்க வரும். அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம ஓடுனா துரத்தும். சில நாய்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கும். இப்போ இதுங்கள்ட்ட நம்ம எப்படியும் சண்டை போட்டால் நம்மளை கடிக்கும். அது கடிக்கணும்னு முடிவு பண்ணி வர நாய் கண்டிப்பாக கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். அப்போ இப்போ இதுக்காக மந்திரம் இருக்கா? அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு குடுகுடுப்புக்காரன் இது மாதிரி ஜாமத்தில் வரக்கூடியவங்களாம் நாயை வாயை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அது இருக்கா அப்படிங்கிறது சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். உண்மையாக அதில் பல வகை இருக்குது. அந்த வாயை கட்டுறதுன்னா அது சுத்தமாக பேச விடாமல் பண்ணிடுறது அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம சித்தர்கள் அவர்களுடைய சில முறைகளில், மந்திரங்களில் ஒரு நாயின்ல ஒரு ஜந்து, ஒரு மிருகம், ஒரு புலி, பூனை, அதில் நாய், இப்படி ஏதோ ஒரு மிருகம் நம்மளை தாக்க வருது, இல்லை ஆக்ரோஷமாக கடிக்க வருது, இல்லை நாய் குலைக்குது அப்படின்னா அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்கான ஒரு மந்திர முறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த மிருகம் கட்டுப்பட்டு நம்மளை கடிக்க வந்ததோட கோவத்தை மறந்து அது வேலையை பார்த்துக்கிட்டு போகும், திரும்பி போயிடும், வந்த வழிக்கே போயிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது உண்மையான ஒரு மந்திர சொல். ஆனால் நம்ம எப்போவுமே வழக்கமாக பயன்படுத்துகிற விஷயந்தான். அதனால் அதுக்கு சக்தி அதிகம். சில வார்த்தைகளுக்கு ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இது ஒரு வார்த்தை தான், இது ஒரு சொல். இது ஆனால் அதுக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும். அது நல்ல முறையாக தேவையான இடத்துல தான் பயன்படுத்தணும். இப்போ நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். இது அகத்தியருடைய ஒரு நூல் குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர முறை. ஒரு விலங்கு, அதாவது ஒரு நாய் நம்மளை ஆக்ரோஷமாக கடிக்கிறதுக்கு துரத்துது அப்படிங்கிறப்ப, அந்த நாய் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வலது கையை இறுக்கி மூடிக்கிட்டு அந்த நாயை பார்த்து சி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும். ஒரு 2-3 தடவை கூட அதை நம்ம பயன்படுத்தலாம். அது திரும்பி போகிற வரைக்கும் பயன்படுத்தலாம். சி சி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சீங்கிறது நம்ம துரத்துறதுக்கான வார்த்தை கிடையாது, ஒரு மந்திர சொல். அதை நல்லா நினச்சிக்கிட்டு இந்த நாய் இப்போ நம்மள்டேருந்து போகணும், அதோட கோவம் குறைஞ்சி வேறு பக்கம் திசை திரும்பணும், அது நம்மளை விட்டு மாறணும், அதோட கோவம் குறையணும், நம்மளை கடிக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் எப்பொழுதும் போல் நடந்து போயிட்டு கூட இருக்கலாம். அப்படி போயிட்டே இருக்கிறப்ப அது வரப்போ அது ஒரு குலைக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம இந்த வலது கையை மூடிக்கிட்டு சி அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாய் திரும்பி போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது உங்கள்கிட்ட வராது, உங்களை தாக்காது, உங்களை நெருங்காது. இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தரும். இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.